ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் அது கண்டினியூஸாக ஒர்க் ஆகணும் பேஸ்ட் அப்பான் த மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ். அதை மட்டும் மைண்டில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே எப்படி ஒர்க் ஆகாது அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக 100% தொடர்ந்து அது சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படி கிடையாது. மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேடையே எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் FinNifty எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, சரிங்களா? அப்போது நார்மலாக பண்ணுற ட்ரேடை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா FinNiftyயை பொறுத்த மட்டும் 23,641 இருக்குது, சரிங்களா? 23,600 அப்படின்னு எடுத்துப்போம். இதில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுக்குமே இந்த மணியில் ஒரு 200 பாயிண்ட் போய் நம்ம கீழேயும் மேலேயும் எடுப்போம், சரிங்களா? FinNifty 23,600 இருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 200 பாயிண்ட் கம்மி பண்ணி 23,400 அப்படின்னு டைப் பண்ணி இன்றைக்கி 9ஆம் தேதி, சரிங்களா? அதனுடைய கால் ஆப்ஷனுக்கு இது இந்த மணி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கான்ட்ராக்டை ஆட் பண்ணிப்போம், சரிங்களா? அப்புறம் 600லேருந்து புட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்ல. ஸோ 23,600 ஒரு 200 பாயிண்ட் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இதில் புட்டை செலக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? ரெண்டுமே நம்ம இதில் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மணியில், இது காலுக்கு இந்த மணி, இது புட்டுக்கு இந்த மணி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, ஃபைன். இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். அதாவது புட்டுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன், அதே சமயம் காலுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன். இதில் முதல் 5 மினிட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆன உடனே, சரிங்களா? நார்மலாக நீங்கள் பை பண்ணுறதை காட்டிலும் செல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ 9ஆம் தேதி நான் இதனுடைய ஹை, சரிங்களா? 9:15 கால் ஆப்ஷனோட ஹையை நான் மார்க் பண்ணி இதை நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்த. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்டையும் எடுத்துக்கிறேன். முதல் 5 மினிட்ஸ் இந்த இடத்த நான் செல் பண்ணதாக வச்சுக்கிறேன், சரிங்களா? நான் ரெண்டையுமே செல் பண்ணிட்டேன், காலையும் செல் பண்ணிட்டேன், புட்டையும் செல் பண்ணிட்டேன். இப்போது இதில் ஜென்ரலாக நீங்கள் புக்கில் படிக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் மேலே போகும், மார்க்கெட் கீழே சரிஞ்சிச்சு அப்படின்னா என்னாகும், புட்டு சரியும், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி எப்படி ஆயிருக்கு, மார்க்கெட் நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கு, சரிங்களா? ஆனால் நீங்கள் கால் ஆப்ஷனில், சரிங்களா, மார்னிங் நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிருக்கு, சரிங்களா? அப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும், நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கணும்ல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். ஆனால் நீங்கள் கான்ட்ராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டெல்லாம் வந்திருக்காது. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். 247க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம். 250ன்னு போடிங்களேன், சரிங்களா? அதே மாதிரி 260ன்னு மேலே எடுத்துப்போம். 10 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் வந்திருக்கு, சரிங்களா? ஆனால் இது புட்டை நீங்கள் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா தும்சமாக ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் மேலே போகும், புட்டு கீழே சரியும். இது எக்ஸ்பைரி டேயில் நல்லாவே ஒர்க் ஆகும், சரிங்களா? அப்போது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதையும் ஒரு 140 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நமக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் இந்த இடத்துல, சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷன் செல்லிங்கில் உள்ள பவர் ப்ளஸ் எக்ஸ்பைரி டேயில் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய விஷயம், சரிங்களா? அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத எல்லா நாள்லையும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? என்கிட்ட கேட்கும் போதே கமெண்டில் வரும், சார் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுங்க, அதை நான் கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணணும். இல்லை, ஒரு டேக்கும் ஒரு சூழல் இருக்குது, எங்கெங்கே பிரேக் அவுட் இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். ஆனால் நீங்கள் பிகினராக இப்போ தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் தொடர்ந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கூட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இது எப்போதுமே நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் தான் வரும் 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேமில். இப்போ பாருங்கள், நான் மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா
6 8 கிட்ட நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு என்ன வரும் அப்படின்னா 3 கேண்டில் 3 ஹவர் கேண்டில் வரும். ஃபஸ்ட்டு 3 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுதான்னு பாருங்கள். பிரேக் அவுட் பண்ணலை, இங்கே ப்ராஃபிட் இருக்காது. சரிங்களா, நம்மளால் பண்ண முடியும். இங்கேயும் பிரேக் அவுட் இல்லை, இங்கேயும் பிரேக் அவுட் இல்லை, இங்கேயும் பிரேக் அவுட் இல்லை, இங்கேயும் பிரேக் அவுட் இல்லை. ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸ் இங்கேயும் பிரேக் அவுட் இல்லை, இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்கலாம். இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நல்ல ப்ராஃபிட் இந்த 3 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க, இப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணுங்கள். அதாவது ட்ரேடு எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆகணும். சரிங்களா, ட்ரேடு எடுத்த பிறகு வெயிட் பண்ணக்கூடாது. எமோஷன் கண்ட்ரோலுங்கிறது எனக்கு லாஸ் வரும், நான் வெயிட்டாக தாங்கிடுவேன், அதல்ல. சரிங்களா, நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ரேடுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடு எடுத்தப்பறம் இமீடியட்டாக ப்ராஃபிட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி அ குட் ட்ரேடர். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பபாய், see you.